ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த ஈரடி. சமாவர்த்தோ நிவருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்கிரம துர்லபோ துர்கமோ துர்கோ துராவாசோ துராரிஹா என்பதாகும். இதன் முதலடி சமாவர்த்தோ நிவருத்தாத்மா துர்ஜயோ துரதிக்கிரம என்பதாகும். அதிலே வருகின்ற முதல் திருநாமம் சமாவர்த்தக. பகவான் சம்சார சக்கரத்தை நன்றாக சுழற்றுகின்றார். படைப்பு உள்ள வரையிலே இந்த சம்சார சக்கரத்தை அவர் சுழற்றி கொண்டே இருக்கின்றார். அதுவும் சிறந்த முறையிலே, ஆகச்சிறந்த முறையிலே சுழற்றி கொண்டிருக்கின்றார். இது இந்த சம்சார சக்கரம் சுற்றுவது என்பது, பகவான் அதை சுற்றுவது என்பது ஒவ்வொரு ஜீவனுக்கும் பொருந்தும், ஒட்டுமொத்தமாகவும் பொருந்தும். பகவான் ஒவ்வொரு உயிரையும் இந்த சம்சார சக்கரத்திலே நன்றாக சுழற்றுகின்றார். பிறப்பு, வளர்தல், மூப்பு, இறப்பு, பிறகு மறுபடி பிறப்பு என்று ஒவ்வொரு ஜீவனுடைய சம்சாரமும் நன்றாக சுற்றப்படுகின்றது பகவானாலே. இறுதி நிலையாகிய மோட்சத்தை பெறுகின்ற வரையிலே இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதை தவிர ஒட்டுமொத்தமாக எல்லோரையும், எல்லா உயிர்களையுமே எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட இந்த எல்லா உலகங்களையும் பகவான் படைக்கின்றார், காக்கின்றார், பின்பு அழிக்கின்றார். பின்பு மீண்டும் படைப்பு காலம் தொடங்கும் பொழுது மறுபடியும் படைக்கின்றார், காக்கின்றார், பிறகு அழிவு காலம் வரும்போது அழிக்கின்றார் என்று இவ்வாறு இந்த ஒட்டுமொத்தமான சம்சார சக்கரமும் சொன்று கொண்டே இருக்கின்றது. பகவான் அதை நன்றாக சுற்றி கொண்டே இருக்கின்றார். அதாவது உயிர்களின் சம்சாரம் என்கின்ற சக்கரத்தையும் அவர் சுழற்றி கொண்டே இருக்கின்றார். அந்த உயிர்களின் சம்சார சக்கரத்துக்கு நிலைக்கடனாக இருக்கின்ற இந்த எல்லா உலகங்களையும் கூட அவரே சுழற்றி கொண்டே இருக்கின்றார். இவ்வாறாக பகவான் சம்சார சக்கரத்தை நன்றாக சுழற்றுகின்றார். அவர் அப்படி சுழற்றுபவர் என்பதால் அவருக்கு சமாவர்த்தக என்கின்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி சம்சார சக்கரத்தை நல்ல முறையிலே சுழற்றி அருள்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் சமாவர்த்தாய நமக. பகவானின் அடுத்த திருநாமம் அனிவிருத்தாத்மா, அனிவிருத்த ஆத்மா. நிவிருத்த என்றால் திரும்பி செல்லுதல் அல்லது விலகிச் செல்லுதல். அதனால்தான் உலக பொருள்களிலே இருந்தெல்லாம் விலகிச் செல்வதால், திரும்ப செல்வதால் சந்நியாச மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்திரிய விஷயங்களை, உலக பொருட்களை அனுபவித்து கொண்டு, சுகதுக்கம் எல்லாவற்றையுமே அனுபவித்து கொண்டு அவற்றிலேயே உழந்து கிடப்பது பிரவிருத்தி மார்க்கம் என்று அழைக்கப்படும். அவற்றிலே இருந்தெல்லாம் விலகிச் சென்று திரும்பி சந்நியாச தர்மத்தை மேற்கொள்வது நிவிருத்தி மார்க்கம் என்று அழைக்கப்படும். ஆக நிவிருத்த என்றால் திரும்பி செல்லுதல், அனிவிருத்த என்றால் திரும்பி செல்லாதவர். பகவான் எங்கும் எல்லாவற்றிலும் இருக்கின்றார். அதனால் அவரால் எதிலிருந்தும் விலகி சென்றுவிட, எதிலிருந்தும் திரும்பி சென்று விட முடியாது. அவர் சென்று விடுவதில்லை. அதனால் அவர் அனிவிருத்த ஆத்மா என்கின்ற ஒரு பொருள் கூறப்படுகின்றது. ஆனால் இதே திருநாமத்திற்கு இன்னொரு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். பகவான் எத்தனையோ விஷயங்களை படைத்திருந்த போதிலும், எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அந்த விஷயங்களையெல்லாம் அனுபவித்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த போதிலும், ஆத்மா ராமராகிய அவர் தன்னுடைய பெருநிலையிலே இருந்து பேரானந்தமாகிய பிரம்மானந்தம், ஆத்மானந்தம் இவற்றிலே இருந்து ஒருபோதும் விலகி சென்று விடுவதோ திரும்ப சென்று விடுவதோ இல்லை. இவ்வாறாக இரண்டு கோணங்களிலே இருந்தும் பார்க்கும் பொழுதும் பகவான் அனிவிருத்த ஆத்மா. ஓம் அனிவிருத்தாத்மனே நமக. துர்ஜயக சுலபமாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியது தான். பகவானை யாராலும் வெல்வதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு முடியாது. பகவான் வெல்ல முடியாதவர். அதனால் அவர் துர்ஜயக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் துர்ஜயாய நமக. பகவானுடைய அடுத்த திருநாமம் துரதிக்கிரமக, துர் அதிக்கிரமக. பகவானை அதிக்கிரமிக்க முடியாது, பகவானுடைய ஆக்ஞையை யாராலும் மீறிவிட முடியாது என்பது இதன் பொருள். பகவான் தன்னுடைய ஆகச்சிறந்த அபரிமிதமான சக்தியினாலே மற்ற அனைவரும் அவரை கண்டு பயப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றார். எல்லோரையும் பயமுறுத்துவதுதான் அவருடைய தொழில் என்று இல்லை. அவருடைய ஆக்ஞையை மீறுபவர்கள், அதாவது தவறு செய்பவர்கள் அவரை கண்டு அவருடைய தண்டனையை நினைத்து பயந்தே தீர வேண்டும். அந்த பயத்தினாலேயே எவரும் அவருடைய ஆக்ஞையை மீறுவதே இல்லை. சூரியன், யமதேவன் போன்றவர்கள் கூட அவருடைய ஆணையை மீறுவது இல்லை. அவரிடம் கொண்ட பயத்தினாலேதான் அக்னி, சூரியன்,
தேவேந்திரன், வாயு, யமதேவன் என்று அனைவரும் தங்கள் தங்கள் கடமைகளை, அதாவது பகவானாகிய ஸ்ரீ வாசுதேவர் அவர்களுக்கு விதித்த கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாருமே பகவானுடைய ஆக்ஞையை மீறுவது இல்லை. அதனால் அவருக்கு துரதிக்கிரமக என்கின்ற திருநாமம். ஓம் துரதிக்கிரமாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.